அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அத பத்தி குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்டின்னா, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ வந்து அ அதுக்கான ஃபண்டிங் பண்றதுக்காக, அந்த மாரியான விஷயங்களுக்காக இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மே 8, 2023ல விளையாட்டுத்துறை சார்பாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நிதி உதவிகள வழங்கி, அவங்கள வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான அந்த நிதி உதவிகள்லாம் வழங்குவாங்க. அதே மாரி இது வந்து ஒரு அறக்கட்டளை தான். ஓகேங்களா? இந்த அறக்கட்டளைக்கு கான்ட்ரிபியூஷனும் வரும் வெளிய இருந்து. அந்த கான்ட்ரிபியூஷன வந்து ட்ரெய்னிங் ஃபெசிலிட்டீஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பொதுவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டீஸ இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இந்த மாரியான விஷயங்களுக்காகலாம் அந்த நிதிய வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய சாதனைய பத்தி நம்ம பிளானிங் கமிஷன் சமீபத்தில ஒரு ரிப்போர்ட் குடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் அடிப்படையில இங்க படங்கள் வச்சு குடுத்திருக்காங்க. அந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்னா என்ன? ஸ்போர்ட்ஸுக்காக இருக்கு. 2023ல வந்திருக்கு. அ அந்த விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவிலாம் பண்றாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட்ஸ் ஹெச்பிவி வேக்சினேஷன் டிரைவ் சீஸ் 81% கவரேஜ் இன் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கம் வந்து இந்த செர்விக்கல் கேன்சருக்கு அகைன்ஸ்டா ஹெச்பிவி வேக்சினேஷன் புரோகிராம் அப்படிங்கிறத ஜனவரி 27ஆம் தேதி வந்து நம்ம முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருந்தாரு. முதல் கட்டமாக 4 மாவட்டங்களுக்கு வந்து இந்த திட்டத்த வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி அப்படிங்கிற 4 மாவட்டங்களுக்கு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் வந்து போட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த வேக்சின் என்ன வேக்சின் போடுறாங்க அப்படின்னா, கார்டசில் அப்படிங்கிற வேக்சின் வந்து போடுறாங்க. 14 வயதுக்குட்பட்டவங்களுக்கு 1 டோஸ் தான். ஓகேங்களா? முன்னாடி 2 டோஸ்ன்னு செய்தித்தாள்ல குடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப கைட்லைன்ஸ் படி பார்க்கறப்ப கார்டசில் வேக்சின் 1 டோஸ் தான் வந்து போடுறாங்க. ஓகேவா? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ பேஸ் பண்ணி பார்க்கறப்ப. இதனுடைய கவரேஜ் ஜனவரி 27ல ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆயிருக்கு. இதனுடைய கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 81% கவரேஜ் இருக்கு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான புரோகிராமா இருக்கு. முதல் 4 மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு திட்டத்த பிப்ரவரி 28ஆம் தேதி நம்ம பிரதமர் வந்து ராஜஸ்தானோட அஜ்மீர் அப்படிங்கிற சிட்டில இருந்து லான்ச் பண்ணாரு. என்னன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இதே வேக்சினேஷன் புரோகிராம இந்தியா ஃபுல்லா கொண்டு எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறத இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஓகேவா? அது பிப்ரவரி 28. நம்ம கொண்டு வந்த திட்டம் ஜனவரி 27. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ரைட். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் நெறைய ரிப்போர்ட்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. அதுல தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்கிறத நம்ம இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் இதுல பார்த்திருந்தோம். அத தாண்டி பார்க்கிறப்ப தமிழ்நாடு வந்து இந்தியால இருக்கக்கூடிய 89 கிராண்ட் மாஸ்டர்ஸ்ல தமிழ்நாட்டுல 36 பேர் இருக்காங்க. அதே மாரி 2 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் குகேஷ் அண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் எல்லாம் இருக்காங்க. அதே மாரி குளோபல் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024 இப்ப நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வின்னர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. துளசிமதி முருகேசன் வந்து சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. தங்க மாரியப்பன் தங்கவேலு வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. நித்யஸ்ரீ சிவன் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. மனிஷா ராமதாஸ் வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. துளசிமதி மட்டும் சில்வர் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரியான ஒரு அச்சீவ்மென்ட் இருக்கு. நார்மல் ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்கோ சிஸ்டம் டெவலப் ஆகிக்கிட்டே வருது அப்படிங்கிறது குடுத்திருந்தாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 15 ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா, எமர்ஜிங் செக்டார்ஸ் ரிலேட்டடா, ஏஐ ரிலேட்டடா, கிக் ஒர்க்கர்ஸ் ரிலேட்டடா, இல்லம் தேடி கல்வி ரிலேட்டடா இதெல்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. அதனுடைய முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. அப்ப நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.